எங்கடா குடும்பத்தோட வீட்டுக்கு போறீங்களா அடுத்த வாரம் 11வது வீக்ல வந்துட்டு குடும்பத்தோட போறீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான், ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 11வது வீக் யார் நாமினேஷன்ல இருக்கா, நாமினேட்டர்ல இருக்கா அப்படிங்கறத நான் இந்த வீடியோல அப்டேட் பண்றேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் மிட் வீக் எவிக்ஷன் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல யாரு போவா அப்படிங்கறத நான் கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல ஒரு நாமினேஷன் வந்து ஊடு ஃபுல்லாவே நாமினேஷனா இருக்கு. அந்த ஒரு 2 பேர் தப்பிச்சாங்க, கேப்டன் அந்த ஜெஃப்ரி. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஒரு போன வாரம் கொடுத்தாங்கல்ல, ஒரு கேவலமான ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ். அந்த ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்கனால அவர் தப்பிச்சிட்டாப்ல. அண்ட் விஜய் விஷால் கேப்டனா இருக்கனால அவர் தப்பிச்சிட்டாப்ல. இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப யார் யார் இருக்கா உள்ளுக்குள்ள அப்படின்னா, நம்ம மஞ்சரி, முத்துக்குமரன், ரயன், சௌந்தர்யா, அன்சிதா அண்ட் அருண், டபக்கு டப்பா அருண், பவித்ரா அண்ட் ராணவ், ஜாக் அண்ட் நம்ம ரஞ்சித் அண்ட் தீபக், இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. மொத்தம் 13 பேர் இருக்காங்களே, 11 பேர் நாமினேஷன்ல இருந்துட்டானுங்க. கண்டிப்பா வந்து மிட் வீக் எவிக்ஷனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து வரவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து நல்ல கேம் பிளே பண்றாங்க, நல்ல சூப்பரான ஒரு கேம் பிளே பண்றாங்க. டாப் 5 வரதுக்கு அதிகமான சான்ஸ்கள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கேம் பிளே பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கேம் காண்டி பர்ஃபெக்டா வந்து லீட் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து பண்றாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் முத்துக்குமரன் வந்து நாமினேஷன் வந்தானே என்னெல்லாம் தூக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு தாண்டா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்து நினைச்சிட்டானுங்க. அதனால அவர் தாண்டா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நானும் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயன் வந்துட்டு அவர் வந்துட்டு இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது. ஏன்னா போன வாரமே வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல ரொம்ப கம்மியா இருந்தாப்ல. கிட்டத்தட்ட லாஸ்ட்ல இருந்து பார்த்தா 3வது இடத்துல இருந்தாரு. அவர் வந்து ஏன்டா தூக்கலன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல இருந்த ஒரு 2 இதுக்கு மேல இருந்த சத்யாவை தூக்கிட்டாங்க. இவனை தூக்கவே இல்லையே. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வாரம் மேபி வந்து அவரு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சௌந்தர்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் டீம் இருக்குங்க. டீம் வந்து பயங்கரமா வேலை செய்யறானுங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு டீம் இருக்கனால எங்க அக்கா தப்பிச்சிரும், சௌந்தர்யா அக்கா தப்பிச்சிரும். 17 லட்சத்தை வச்சு நீ எத்தனை வாரம் ஓட்டின, இந்த வாரம் வந்துட்டு உன்னால ஓட்டவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லவே முடியாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என் அக்கா அவ்வளவு பெரிய டீம், ராணுவ சொன்ன மாதிரி பெரிய டீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அக்கா ஒண்ணுமே அசிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்சிதா பாத்தீங்கன்னா, இப்போ கேம் வந்து கொஞ்சம் நல்லா போற மாதிரி தான் இருக்குது. மேபி வந்துட்டு அவங்களும் அடி வாங்குறதுக்கு அதிக சான்ஸ்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து அவங்களும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து இந்த வாரம் சோலி முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் தாட்ல வந்து தோணுது. என்ன காரணம் பார்த்தா, அவர் வந்து போன வாரம் பண்ண லூட்டிலேயே அவர் இங்க இருந்தவரு இங்க இருக்காரு. இப்ப அது வந்துட்டு ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறது நம்ம அவர் கேம் பிளே பத்தி அடுத்து அந்த ஒரு 11வது வாரம் கேம் பிளே பத்தி அந்த இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா தான் கண்டிப்பா வந்து நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பவித்ரா அண்ட் ராணவ் 2 பேருமே வந்து டாப் 5க்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க கேம் பிளே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பவித்ராவை விட்டுட்டு எங்க அக்கா வந்துட்டு வெளில போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது என் அக்கா வெளில போகும்னு நினைக்கும் போது நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு வந்துட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சாங்களா, அவர் தப்பிச்சிட்டாப்ல. ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் அண்ட் தீபக் 3 பேத்துல போவாங்க பாத்தீங்கன்னா, மேபி வந்து ரஞ்சித் தலைவரே தயவு செஞ்சு கிளப்பிருங்க. நான் வந்து உங்க கெஞ்சி கிளறி கேட்கிறேன். நீங்க இருக்க வரைக்கும் அங்க கேமும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. தயவு செஞ்சு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. இப்ப கூட லாஸ்ட்ல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல யாரோ கேட்டிருந்தாப்ல, ரஞ்சித் எப்பதான் ப்ரோ போவாரு, ரஞ்சித் எப்படியாச்சும் போக சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க நான் இருங்க, பிக் பாஸ் கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுங்க, இந்த வாரம் கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, கண்டிப்பா நான் அமுச்சு விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நானும் சொல்லியிருக்கேன். அவர் வந்து தேத்தி வச்சிருக்கேன், மனசை விட்டுறாதீங்க, அவர் வந்து கண்டிப்பா போயிருவாரு, மனசை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லி வச்சிருக்கேன். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தட்ட. அண்ட் இவர் வந்து போனாருன்னா ரொம்ப கேம் வந்து குதூகலமா, என்னப்பா செல்லம் தங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு அழிஞ்சிங்க, செல்லம் போயிட்டு வரேன்டா, செல்லம் தங்கமே போயிட்டு வரேன், தங்கமே அன்சிதா தங்கமே ஏன் அழுவுறீங்க, முத்துக்குமரன் ஏன்டா அழுவுற, ஏப்பா நீ இருக்க வரைக்கும் இந்த ஒரு சத்தமே இல்லாம இருந்துச்சு. உன்ட்ட இருந்து எந்த ஒரு அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பத்தியா, நீ அங்க இருக்க. அண்ட் ஜாக்லின் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் டாப் 5ல வர்றதுக்கு அவங்களாம் டாப் 5 தான். ஓகே, தீபக்லாம் வந்துட்டு டாப் 2ல வரதுக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா வந்து டாப் 2க்கு வந்து தீபக் வருவாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி கேம் பிளே போனா வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து இந்த வாரத்துல யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்றேன். அண்ட் ரயன் அண்ட் அன்சிதா, அருண் அண்ட் ரஞ்சித், இவங்க 4 பேரும் கண்டிப்பா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்க போறாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்புல இருக்குது. அண்ட் இந்த இதுல யாரு உங்களுக்கு வெளியில போகணும், இந்த ஒரு 11 பேத்துல யாரு உங்களுக்கு வெளியில போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அண்ணனை வந்து கொஞ்சமாச்சும் வெளியில தூக்குங்கியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க எங்க ஆளுங்கெல்லாம். அச்சோ. அண்ட் இதான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு நாமினேஷன் லிஸ்ட், 11வது வீக் வந்து நாமினேஷன் லிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு
இந்த வாரம் ரஞ்சித் போனா ரொம்ப நல்லா இருக்கும்.